ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கர்மிக் ரிலேஷன்ஷிப்புக்கும் சோல்மேட் கனெக்ஷனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நபரை நம்ம பார்க்குறோம், அவங்க பயங்கரமான மனவேதனையும் மனவலியும் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அவங்கள விட்டு நம்மளால் பிரிய முடியலை, அது எப்படிப்பட்ட உறவு, அந்த உறவை எப்படி நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட உறவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா அது சோல்மேட் கனெக்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னா என்ன, அதாவது சோல்மேட் அப்படின்னா உங்களுக்கு ஆன்ம துணைன்னு சொல்லுவோம், கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கர்ம உறவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த கர்ம உறவை நம்மளோட ஆன்ம துணையை நம்மளால் மாற்ற முடியுமா, லைஃப் லாங் அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா எல்லா வகையான உறவையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது எப்போவோ பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், புதுசாக பார்த்த ஃபீல் இருக்காது. அவங்க கூட இம்மிடியேட்டாக நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அவங்க உறவுனால் நிறைய மனவேதனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது கர்ம உறவு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த உறவு நமக்கு முந்தைய ஜென்மத்திலிருந்து வந்த உறவு, பூர்வ ஜென்ம பந்த உறவு, பூர்வ ஜென்மத்தில் முடியாத கணக்குகளை முடிக்கிறதுக்காக வந்த உறவுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த உறவு மூலமாக உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உறவு உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுனால உங்களுக்கு நிறைய பாடங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட பாடங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நேற்று நான் சொல்லியிருந்தேன். செல்ஃப் லவ்வை பற்றி கற்றுக்கலாம், பவுண்ட்ரிஸ் வைக்கிறத பற்றி கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், ஒருத்தங்களை மன்னிக்கிறத பற்றி கற்றுக்கலாம், அன்கண்டிஷனல் லவ்வை பற்றி கற்றுக்கலாங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பர்சன் கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப காயப்படுத்துகிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஆனால் அதை விட்டு நம்மளால் போகவே முடியாது. அவங்கள விட்டு இருந்தாலுமே அவங்க ஞாபகமே நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா வலி வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமும் துக்கமும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வருங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்கள விட்டு போகலான்னு நினச்சாலும் உங்களால் போக முடியாது அப்படிங்கிறத பற்றியும் நிறையா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் வாழ்நாள் முழுக்க வரணும், அதை ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க உங்கள் கூட வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் தான் உங்களால் அந்த வாழ்க்கை முழுக்க அந்த உறவை கொண்டு போக முடியும். நீங்கள் என்ன தான் கர்மிக் உறவை வாழ்நாள் முழுக்க கொண்டு போகணும்னு நினச்சாலுமே சில கட்டத்தில் அது ரொம்ப டாக்ஸிக் ஆகும்போது உங்களாலேயே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது, அந்த பர்சனுக்குமே சந்தோஷம் இருக்காது. அவங்க என்னதான் செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டாலுமே அவங்களுக்கும் தோணும் இல்லையா. ஏன்னா நம்ம செல்ஃப் லவ் இருந்தால் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டோம், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவோம். அதனால் உங்களை கஷ்டப்படுத்துறதுனால அவங்களுமே அங்கே சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் இல்லாததுனால நீங்களே அந்த உறவை விட்டு வெளியில் வந்துடலாம் நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு மிகுந்த மனவேதனையை தான் கொடுக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், எப்படியாவது அதை சரி பண்ணி நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேங்கிறவங்க சொல்கிறவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதுதான் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த பர்சனை மனசார மன்னிக்கிறது, உங்களை நீங்களே மனசார மன்னிச்சுக்கிறது, நீங்கள் ஹீல் ஆகி அந்த பர்சனையும் அட்ராக்ட் பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் ஹீல் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அன்கண்டிஷனல் லவ், அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம அவங்கக்கிட்ட உண்மையான அன்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உறவு வாழ்க்கை முழுக்க வரணும் அப்படின்னா அது ஆன்ம துணையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதாவது சோல்மேட்டுன்னு சொல்லுவோம். இந்த சோல்மேட்டுமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்கள் அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், யாராக வேணாலுமே இருக்கலாம். இந்த சோல்மேட் அப்படிங்கிற உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும்.
பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இதே நம்ம கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லியிருந்தோம், சண்டைகள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும், மனவேதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த சோல்மேட் கனெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டு வெர்ஷனை வெளியில் கொண்டு வருவாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சைடை வெளியில் கொண்டு வருவாங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்தறக்காக கூடவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதே கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலுமே உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பார்ட்டை அதிகமாக வெளியில் கொண்டு வருவாங்க. அதாவது உங்களை அதிகமாக கோவப்பட வைப்பாங்க, உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க, ரொம்ப 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 மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளுவாங்க. ஸோ இதுதான் வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். சோல்மேட்டில் வந்து அப்படி எதுவுமே இருக்காது. உங்களை வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட பாதைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களால் விட்டு பிரியவே முடியாது. ஆனால் அது வந்து எண்ட் பண்ணும்போது லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் உருவாகும்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கர்மிக் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பாடங்கள் எல்லாமே கரெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் மென்டலி ரெடி ஆகிறீங்க அப்படின்னா சோல்மேட் கனெக்ஷனுக்கு ரெடி ஆகுவீங்க. அந்த சோல்மேட் அப்படிங்கிறது உங்கள் கர்மிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து உங்களால் சோல்மேட்டாக நீங்கள் மாற்ற முடியும். அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த சோல்மேட் கூட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அவங்களும் வந்து ரொம்ப 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 அற்புதமாக உணர்வீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் சோல்மேட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பை அடையணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல எனர்ஜியில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப 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 அற்புதமான எனர்ஜியில் இருக்கும்போது உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் உருவாகும். அது உங்களோட கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னராக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னரை ஹீல் பண்ணி சோல்மேட்டாக மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். நான் நிறைய பேத்துக்கிட்ட அதுதான் சொல்லுவேன், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஆனால் இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் மாறி அந்த பர்சனை மாற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய பொறுமை வேணும். அதில் வந்து நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்களாக தான் இருக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதை தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய மனக்காயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஹீல் ஆகிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நல்ல எனர்ஜியை கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு சோல்மேட்டாக மாற்றுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு தோணலாம். ஆனால் இதுதான் வந்து யதார்த்தம். நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம தான் அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க. இப்போது அந்த பர்சனால் தாங்க முடியாத வழியை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து மைண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கர்மாவில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த கர்மா அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளையும் மன்னிச்சு அந்த பர்சனையும் மன்னிச்சு நம்ம மனசை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்காதீங்க, இப்போ முடிவு பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில் எது இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறத உணர்ந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக மாறும்போது அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சோல்மேட் கனெக்ஷனாக மாறும். இல்லை அப்படின்னா ஒரு சூப்பரான நல்ல சோல்மேட்டை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஏன்னா லைஃப்பில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பையே வந்து நல்லபடியாக ஹீல் பண்ணி லைஃப் லாங் கொண்டு போகிறது. அப்படி இல்லையா இது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அங்கேயே என் பண்ணிவிட்டு இன்னொரு சோல்மேட்டை கனெக்ட் பண்ணி நம்ம லைஃப் லாங் கொண்டு போகிறது. அதுக்காக நான் சொல்கிறது வந்து அது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட எதிர்காலத்தை உருவாக்க போகிறது. கர்மிக் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட கடந்த காலத்துலேருந்து வந்தது. ஸோ நிகழ்காலத்தில் நீங்கள் கரெக்டான ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். உங்களோட வாழ்க்கை வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து காயம் படுறீங்க அப்படிங்கிறத யோசிக்கவே யோசிக்காதீங்க. காயம் பட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். ஸோ உங்களோட கடந்த கால கர்மா எல்லாமே முடியுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தற்கொலை எண்ணம் வருது, செத்துக்கிட்டு இருக்குங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேர்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாகிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. இந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்னால் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத எழுதி அந்த பர்சன் உங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு எல்லாமே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்ததாக உருவாகணும். இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே சொல்கிறோம், போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணணும் தெரியல, இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்கிறோங்கிறத நம்மளே சொல்கிறோம். ஆனால் நம்மள அறியாமல் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சனை நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டுக்குமே நம்ம தான் பொறுப்புன்னு நம்ம பொறுப்பெடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையை மாற்றுற சக்தி நமக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க.
உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா அது உங்களுக்கு வலிக்குது. இப்போது கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது ஒன்று நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வாழ்க்கையில் நிறையா மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொட்டீனாக போயிட்டுருக்கீங்க, ஒரு பர்சன் வராங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட கார்மிக் ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் அட்ராக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். இதே வந்துட்டு ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, நிறைய மக்களை பார்க்குறீங்க, அது வந்து வெறும் நியூஸாக தானே இருக்குது, அப்போ அதெல்லாம் கார்மிக் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். நிறையா மக்களை நம்ம பார்க்குறோம், அது எல்லாமே கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அந்த பாதிப்பு வந்து நல்லதாக தான் முடியும். அந்த நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு காரணத்தோடு நடக்குது, நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் நல்லதை உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கனாலே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். நிறைய பேர் அதையே உணராமல் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்து இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்தது, இதை அப்படியே ஏற்றுக்குவோன்னு இருக்கிறாங்க அப்படின்னாலுமே புலம்பாமல் இருக்கணும்ல. ஸோ அவங்க வந்து அது சந்தோஷமாலாம் ஏற்றுக்கிறது இல்லைல்ல. ஸோ இதுதான் நம்ம கர்மா, அனுபவிச்சுட்டு போவோம் அப்படி சொல்லி மற்ற வகையில் அவங்க க்ரோ ஆகுறாங்கன்னா கூட ஓகே. ஆனால் நிறைய பேர் அதையும் உணராமல் அவங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது உண்மையாலுமே. ஸோ நம்மளோட எனர்ஜியை நோட் பண்ணுங்கள், டெய்லி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன தேவைங்கிற ஒரு புரிதல் வரும். ஸோ தெளிவான மனது தான் வந்து தெளிவான பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஸோ அதை உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனையும் நீங்கள் சோல்மேட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமையும் வேணும், நம்பிக்கையும் வேணும். ஸோ பொறுமையாக போகும்போது தான் அந்த பர்சனையும் சேஞ்ச் பண்ணி உங்களால் வந்து சோல்மேட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ சோல்மேட் அப்படிங்கிறவங்க நம்ம வளமான வாழ்க்கையை உருவாக்க வரப்போகிறவங்கன்னு அர்த்தம். ஸோ எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற வழி உங்களுக்கு வந்து சாதனையாக மாறக்கூடியது. ஸோ அதை உணர்ந்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ சோல்மேட் கனெக்ஷன் பற்றியும் கர்மா கனெக்ஷன் பற்றியும் இன்னும் நம்ம வந்து வீடியோஸ் போட தான் போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை எப்படி சோல்மேட்டாக மாற்றுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டாக போடுங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்து சோல்மேட் அட்ராக்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம லைஃப்பில் இந்த நிமிஷம் நல்லது தான் நடக்குதுங்கிறத நம்ம முழுசாக நம்புவோம். எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம பிரபஞ்சத்துடைய செல்ல குழந்தைகள். நம்மளோட பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, இது ரிலேட்டடாக நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் அவங்க நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த அறிவுங்கிற பொக்கிஷத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றுங்க. இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.